சென்னையில் பட்டப்பகலில் வங்கி ஊழியரை வங்கியில் வைத்தே வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குற்றவாளி சொன்ன தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. சென்னை தீநகர் பர்கிட் சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் வங்கிக்கு கடந்த 19ஆம் தேதியன்று மதியம் 12:40 மணியளவில் மர்ம நபர் ஒருவர் புகுந்துள்ளார். அங்கு பணியில் இருந்த வங்கியின் வர்த்தக மற்றும் அந்நிய செலாவணி பிரிவின் மேலாளரான தினேஷ் அருகே சென்ற மர்ம நபர் வாக்குவாதம் செய்துள்ளார். பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து உன்னாலதாண்டா என் வாழ்க்கையே வீணா போச்சு என அழுது கொண்டே அந்த மர்ம நபர் தினேஷை தாக்கியுள்ளார். கத்தியை எடுத்த போதே சுதாரித்துக் கொண்ட தினேஷ் விலகியதால் காது மற்றும் முதுகு பகுதிகளில் பலமாக வெட்டு விழுந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த வங்கி ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் தாக்கிய மர்ம நபரை பிடித்து மாம்பலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வெட்டிய நபரை கைது செய்து காயமடைந்த தினேஷை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் வெட்டிய நபரிடம் நடத்திய விசாரணையில் அவர் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடியை சேர்ந்த 34 வயதான சதீஷ் என்பது தெரிய வந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு சதீஷும் தினேஷும் சென்னை அண்ணா சாலை நந்தனம் பகுதியில் உள்ள தனியார் வங்கியில் ஒன்றாக வேலை பார்த்து வந்துள்ளனர். அப்போது நன்னடத்தை விதிமீறல் காரணமாக வங்கி சதீஷை பணி நீக்கம் செய்துள்ளது. தினேஷ் போட்டு கொடுத்ததால் தான் வேலை போனதாக சதீஷ் நினைத்து வந்துள்ளார். 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக சதீஷ் வேலை கிடைக்காமல் அலைந்துள்ளார். அண்மையில் கேரளாவுக்கு வேலைக்காக சென்ற சதீஷுக்கு அங்கும் வேலை கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. தினேஷ் தான் தன்னை பற்றி அவதூறாக கூறி வேலை கிடைக்காமல் செய்து வருவதாக நினைத்து ஆத்திரமடைந்த சதீஷ் கேரளாவில் ஒரு கத்தியை வாங்கி சென்னைக்கு வந்துள்ளார். சில நாட்களாக பாண்டி பஜார், அண்ணா சாலை, தீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வங்கிகளுக்கு சென்று தினேஷை தேடி வந்த சதீஷ் தீநகர் வங்கியில் பணியாற்றி வருவதை அறிந்து கொண்டு இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. சதீஷுக்கு வேலை பறிபோன போதே தினேஷ் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சட்டத்தை கையில் எடுத்தேன் என அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்.